உங்கள் கணவர் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்க ரியாக்ஷன், உங்க ரிப்ளை என்னவா இருக்கும்? ஸோ அவரு வந்து டைரக்டாவே வந்து சொன்னாரு, இந்த ட்ரிங்கிங் பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன் எனக்கு நிறைய குடிக்க கூடாது, கொஞ்சமா குடிச்சா போதும் அப்படின்னு சொன்னேன். வருவாங்க, குடிப்பாங்க, சமத்தா போய் தூங்கிடுவாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அதனால நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என் கணவர் என்கிட்ட இது ஒரு தடவை தான் கேட்டிருக்காரு. ஒரே ஒரு தடவை சும்மா குடிச்சு பாக்கட்டுமா, எப்படிதான் இருக்குன்னு பாக்குறேனே அப்படின்னுட்டு. சரி, அதே மாதிரி சும்மா எனக்கும் ஒரு வாட்டி வாங்கி கொடுங்க, நானும் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்ககிட்ட சொல்றேன், 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கேள்வி என்கிட்ட வரைக்கும் வரல சார். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் குடிப்பேன்னு சொன்னார்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது, கலாட்டாலாம் பண்ணாம சமத்தா இருந்தா ஓகே. இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சமத்தா குடிச்சுக்கிறதுனா அது என்னது? இது குடிச்சிட்டு வந்தாலும் அப்படியே அமைதியா இருந்தா, உளராம குடிச்சிட்டு வந்து தூங்கிடணும், அவங்களுக்கு அவங்களே என்ஜாய் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓ, இதுல அது குல்மாப்பேட்டை குல்லாலக்கடியா இருக்கு. எனக்கு என் கணவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு ஆல்கஹால் இல்ல எந்த விதமான போதை மேலயும் நம்பிக்கை இல்ல. என்னோட ஹஸ்பண்ட் என்ன காரணத்துக்காக குடிக்கிறேன்னு அவர் சொன்னாலும் நான் வந்து கூடாது அப்படின்னு தான் சொல்றேன்.